ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான ரைடர் 125 வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கலர் வேரியண்ட்டு ஒரு மிடில் கலர் வேரியண்ட்டு. டிஎஃப்டி டிஸ்பிளே கிடையாது, இது நார்மல் டிஸ்பிளே. பட் கலர் சேஞ்சஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட ஐகோ அசிஸ்டோடு வரும். அதாவது அந்த சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகல, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் மோட்டர் இருக்காது. உள்ள என்ஜினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த SP 125 இப்படி ஸ்டார்ட் பண்ணால் அப்படி ரொம்ப சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகல, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இதுலேயும் இருக்குது. அட் த சேம் டைம் என்ஜின் அந்த கில் ஸ்விட்ச் வந்து இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கில் இருக்கும்போது பைக் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் முறுக்குனா போதும் உங்களுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த i3s மாதிரியே கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்குங்க. ஸோ லுக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இந்த பைக் சைக்கிளில் இது வந்து புதுசு. அண்ட் ரிம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சிக்கு வரக்கூடிய அந்த ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ஜினோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 124 சிசிக்கான என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 11.2 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறும் ஏர் கூலிங் என்ஜின் தான். பட் இந்த ஏர் கூலிங் என்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயில் கூலிங் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபின்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியுதா? இந்த ஃபின்ஸுங்கிறது ஒரு அவுட் டோர் மாதிரி உங்களுக்கு கிளச் கேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து கூல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டேரக்ட் ஏர்லேயே கூல் ஆகும். பட் இந்த ஒரு இன்டேக் மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டோட லைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த LED லைட்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட்டுக்கும் ரியர்லேயும் உங்களுக்கு LED லைட்ஸு. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 10 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மீட்டர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு புதுசுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த LED கலர் வந்து கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB B டைப்புக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு சவுண்டு அந்த ஸ்டார்ட் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தராக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு வண்டி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுதுங்க. காற்று மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அந்த இன்ஜினோட சவுண்டு உங்களுக்கு அந்த பீட் எல்லாமே, அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வர பீட் எல்லாமே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் வண்டியுமே ரொம்ப ஸ்மூத்தராக உங்களுக்கு ரன் ஆகுது. அண்ட் ஓட்டுற அந்த விதமும் அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த குனிஞ்சு ஓட்டுற மாதிரி, இந்த அப்பாச்சிலாம் உங்களுக்கு அப்பாச்சி 2V இருக்குல்ல, அந்த வண்டியில் எப்படி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுவீங்களா, அதே மாதிரியான அதே எக்ஸாக்ட் பொசிஷன் இதில் வந்து இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. ஒரு 128 கிலோ 130 கிலோ அந்த ரேஞ்ச் தான் நம்ம வெயிட் வந்து வருது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்போ அசிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அசிஸ்ட் மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் இப்போ பைக்கை நான் உங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வண்டி சும்மா நிறுத்தினீங்கன்னா போதும், பைக் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் பைக்கை திரும்ப த்ராட்டில் கொடுக்கும்போது பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரைடிங்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரோட அந்த கன்சோல் டிசைனுங்கிறது கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நிறுத்தி பார்ப்போம். பைக் வந்து இப்போ ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ வந்து நீங்கள் த்ராட்டில் கை வச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் இதோட டெக்கு. அண்ட் ஸ்டாண்டு போட்டிருந்தால் உங்களுக்கு இது வந்து ஆகாது. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வெறும் த்ராட்டில் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் அந்த அசிஸ்ட் சிஸ்டம். நீங்கள் ஒருவேளை அந்த டிராஃபிக் சைடில் அந்த மாதிரி நிற்கிறீங்க, கொஞ்சம் டிராஃபிக் சேவியாக இருக்குது அப்படின்னா பைக் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். நீங்கள் த்ராட்டில் கை வச்சிங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இந்த 2025 வரக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் பைக்ஸுக்கு இந்த டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்ஸ்லையுமே டிவிஎஸ் சைடில் எல்லாம் அந்த லோ சிசியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூட்டர்ஸ்க்குமே இந்த டெக்னாலஜி வந்து இருக்குது. பட் பைக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரோனின் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் இன்னும் வரல. ரோனினுக்கு வரல, அப்பாச்சிக்கெலாம் கொடுக்கல. மேபி இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர், ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு TFT கன்சோலுக்கு ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த டிலே வந்து இருக்கும். பட் பைக்கோட செக்மெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த லோயர் சிசிக்கான பைக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க இந்த டெக்னாலஜி வந்து இப்போ அமல்படுத்திட்டாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் அந்த லோ கியரில் வந்து ஓட்ட முடியலைங்க. அந்த இதுலேயே வந்து ஏரோ மார்க்லாம் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் லோ ஸ்பீட்ஸில் போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீடு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏரோ மார்க்லேயே வந்து டினோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருக்குது. நான் என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த வண்டி ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் ஒரு 5'11" ஹைட் இருப்பேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 95 kgs இருக்கேன். ஸோ என்னோடய வெயிட்டுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி வண்டியாக இருக்குது. பட் இதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக இருப்பீங்க, ஒரு 60 kg 70 kgs வெயிட்டில் இருக்கீங்க. ஹைட் வந்து நோ இஷ்யூஸுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் சேர்த்து டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருக்கும். பட் யாருக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ஹைட் அண்ட் லோ வெயிட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த கேட்டகரியான மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் சின்னதாக இருக்கீங்க, ஹைட் கம்மி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரியலி ஒரு ஒர்த்தபுளாக நான் பார்க்குறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும்.
அந்த லோ ஸ்பீடோட அந்த மெனியூரிங் அப்படிங்கிறது வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 55 60 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டியோக்கு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 4-5 வேரியண்ட்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. டிஎஃப்டி டிஸ்பிளே வரதுலேயே நார்மல் கலர் வேரியண்ட்டு அண்ட் பெரிய டூயல் டோன் கலர் வரதில் ஒரு நார்மல் வேரியண்ட் ஒன்று வரும். டிஎஃப்டிலே 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த நார்மல் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் டிஸ்பிளே அதுக்கப்புறமேட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைக் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் சைடில் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா புது கலர். பட் இதுக்கான அப்டேட்டட் அந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான அந்த கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நார்மல் அப்படிங்கிறதுனா கலர் டிஸ்பிளே தான். மற்ற டைப்பில் நெகட்டிவ் இன்ஸ்டால் அந்த கன்சோல் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த வண்டியில் நெகட்டிவ் கன்சோல் வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த ஒரு சிம்பிளான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே கலரில் அண்ட் இதோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கு. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் வர எனக்கு வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஓகே. அண்ட் இதோடைய இன்னொரு அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இதோடைய வெயிட்லெஸ் பாடி தான். ஸோ உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டலாம். அது ஒரு கன்சோல் அந்த ஒரு விஷயங்கிறது இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் பைக்கை. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய பிக் பைக் ஓட்டுற வந்து ஃபீல் வராது. ஒரு 125cc சொல்கிறாங்க இல்லையா, அந்த 125cc ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. ஏதோ ஒரு 110cc பைக் ஓட்டுற அந்த ஒரு வெயிட்டை சொல்கிறேன். பட் பவர் ரேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ இதோட டாப் ஸ்பீடுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 120 117 வரைக்கும் நம்ம சம்திங் ரீச் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரீச்சுங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். ஸோ பவர் அவுட்புட் கம்மி அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது, டீசெண்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு டாப் ஸ்பீடும் நல்லா இருக்குது. இதோடைய காம்படிட்டர்ஸ்னு பார்க்குறப்போ இன்றைக்கி ஹோண்டாவில் SP125 அப்படிங்கிற அந்த பைக் வந்து இருக்குது டிஎஃப்டி டிஸ்பிளேவோட. அந்த டிஸ்பிளே வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். பல்சர் 125 வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே ட்வின் டிஸ்க் அண்ட் ரியர் டிஸ்க் வரக்கூடிய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பைக் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மாடல்ஸ் வேறு 125cc பார்க்குறப்போ உங்களுக்கு ஹோண்டாவில் ஒன்று இருக்குது. டிவிஎஸ் சைடில் சொல்ல மறந்துட்டேன், எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்க அது. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் ஹெவியாக இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ எல்லாமே அந்த 1.25 லட்சத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி இப்போ எந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி அந்த எல்லா பைக்லையுமே உங்களுக்கு ப்ரைஸுங்கிறது கிட்டத்தட்ட இந்த 1.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் தான் வருது. ஸோ இங்கே ஒரு யூட்டன் அடித்து பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க, ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். சைக்கிள் மாதிரி தான் இருக்குது எனக்கெல்லாம். ஸோ ஓவராலாக நான் சொல்லும்போது தான் திரும்புறதுல ரொம்பவே ஈஸியாக இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓடுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ப்ரைஸும் உங்களுக்கு நான் கேள்விப்பட்ட மாதிரி தாங்க. நீங்கள் வந்துட்டு 1,15,000 1.25 லட்சம் வரைக்கும், அதாவது 1,28,000 வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த வேரியன்ஸ் வந்து இருக்குது. பேஸ்ட் அப்போ நீங்கள் என்ன கலர், நீங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அண்ட் இதோடைய மைலேஜ்னு பார்க்குறப்போ கன்சிஸ்டன்ட்லி ஒரு 55 கிலோமீட்டர்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், பவர் மோட்லேயே கிடைக்கும். ஈக்கோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் 62 63 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மைலேஜுங்கிறது எனக்கு கிடைக்குது, நல்லாவே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஆஃப் ரோடான கண்டிஷன்ஸில் இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்லெஸ், டயர்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கிரேவலான இடங்களில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது வண்டி ஓட்டும்போது. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிடலாம். நல்லாவும் இருக்குது வண்டி ஓட்டுறப்போ, அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.